மஞ்சள் பூசணி வச்சு சாம்பார் பொரியல் மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் கூட்டு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் அரை கப் அளவுக்கு தட்டைப்பயிரை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை குக்கரில் மாற்றிட்டு இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணி, 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது வேகிற கேப்பில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 2லேருந்து 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டைப்பயிரை தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். அதோடய சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி அலசி ஊத்திக்கோங்க. உப்பு வேணும்னா செக் பண்ணிட்டு திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இப்போ தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2லேருந்து 4 வரமிளகாய், அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி தேங்காய் நல்லா பிரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பா அந்த பூசணி கூட்டுல ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் பூசணி கூட்டு வீட்லயே ரெடி ஆயிரும்.